நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து என்னென்னா அது வந்து ஒரு கான்செப்ட்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் மூலமாகவும் நம்மளோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் இது பண்ணி தான் வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. எமோஷ்னலாக வீக் ஆகிறவங்க வந்து என்னென்னா சரியான டிசிஷன்ஸ் எடுக்காமல் பேனிக்காக தப்பான டிசிஷன்ஸ் வந்து எடுத்துடுறாங்க. இது வந்து நிறையா படங்கள்லேயும் தமிழ் சினிமாஸ்லேயும் வந்து நிறையா வந்து காட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மூவி வந்து துப்பாக்கியில் வந்து என்னென்னா ஜெகதீஷ் அந்த ஆர்மி மேனோட கேரக்டர் வந்து ஒரு நீட் அண்ட் கம்போஸ்டு கேரக்டர். மோஸ்ட்லி வந்து என்னென்னா அவன் வந்து ஓவர் ரியாக்டே பண்ண மாட்டான். எல்லாத்தையுமே வந்து ஷட்டிலாகவே காமாக கம்போஸ்டாக போயிட்டே இருப்பான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வந்து அவனோட பிளான்ஸை வந்து பெருசாக வந்து சொல்ல மாட்டான், சஸ்பென்ஸ் வைப்பான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவன் வந்து அந்த கிளைமேக்ஸ் சுச்சுவேஷனில் வந்து என்ன ஆகும்னா அந்த எதிரி வந்து என்னென்னா அவனை வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிடுவான். அந்த டைமில் வந்து என்னென்னா அவனோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னா அவனோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டாடி அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஒரு ஈகோவை வந்து அவன் எமோஷ்னலாக வந்து ட்ரிகர் பண்ணுறான்ற பட்சத்தில் அந்த வில்லன் வந்து என்னென்னா அவனுடைய மைண்டை யூஸ் பண்ணாமல் எமோஷ்னலாக வீக் ஆகி அவனுடைய விஷயத்தை வந்து இவன் கேட்குற மாதிரி வந்து ஆகிடும். இது வந்து ஒரு அமேசிங்கான ஸ்க்ரீன் பிளே. அதே மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து எமோஷ்னலாக வந்து அவன் வந்து அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஷட்டில்டாக ப்ளே பண்ணியிருப்பான். எமோஷ்னலாக வேறு என்ன சுச்சுவேஷன் சொல்லலாம்னா அவனோட தங்கச்சியே கடத்திருந்த போக கூட அந்த டைமில் அவன் வந்து அந்த சுச்சுவேஷனை எப்படி ரிவாக் பண்ணிவிட்டு முன்னேறி போகணுன்னு தான் இது பண்ணுவான். அது மாதிரி தான் வந்து உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து என்னென்னா பி லைக் எ சோல்ஜர். ஒரு சோல்ஜர் வந்து என்னென்னா எமோஷன்ஸுக்கு அடிமையாக மாட்டான். அவன் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து அந்த எமோஷன் எதனால் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா சிம்பிளாக சொல்ல போனால் நான் மட்டும் என் ஹார்ட்டை கழட்டி வச்சுட்டு மூளையை மாட்டிட்டு வந்தேன்னா நீங்கள்லாம் வந்து காலிடா அப்படின்ற ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலா வந்து உங்கள் லைஃப்லேயே வந்து ரொம்ப யூட்டிலைஸ்ட் ஆகும். அதே மாதிரி வந்து எம்பத்தியாக இருக்கணும். சிம்பத்தியாக இருக்கக்கூடாது. சிம்பத்தி இருந்துன்னா ஐயோ அப்படி இப்படின்னு அந்த பாவப்படுறதோட உணர்ச்சி வசப்படுறதோட எம்பத்திக்கலாக அதாவது என்னென்னா அவன் வந்து அவனோட டீம்மேட்ஸுக்காக வந்து என்னென்னா போராடுவான். ஆனால் அந்த டைம்லேயும் எமோஷன் ஆக மாட்டான். அவங்கள எப்படி காப்பாற்றணுன்றத க்ரைட்டீரியாவுக்கு அவனோட பிரெயினை தான் யூஸ் பண்ணி அவன் வந்து எம்பத்திக்கலாக கரெக்டாக திங்க் பண்ணுவான். அதே மாதிரி வந்து என்னென்னா அதே டேரக்டரோட இன்னொரு ஃபிலிம் வந்து மதராசி. அந்த படத்தில் வந்து என்னென்னா அந்த ஹீரோட கேரக்டர் வந்து என்னென்னா ஒரு இத்தனைக்குமே வந்து ஒரு சைக்கோ பாத் மாதிரி தான் இருப்பான். ஆனாலுமே வந்து என்னென்னா அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னா எமோஷ்னலாக இன்ஸ்டிங்க்டாக வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து திங்க் பண்ணுவான். என்னென்னா அந்த டீம்லேயே வந்து ஒரு கல்ப்ரிட் இருப்பான். அந்த கல்ப்ரிட் வந்து என்ன பண்ணுவான்னா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா அவன் வந்து என்ன பண்ணுவான் இவங்க தான் அந்த கல்ப்ரிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து ஃபால்ஸாக வந்து காட்டுவான். காட்டினோடனே அந்த 4 பேரில் ஒருத்தரோட பாடி லாங்குவேஜ் மட்டும் மாறும். டக்குன்னு சிகரெட்டை பிடிச்சிருந்தோன்னு டப்புன்னு ஸ்டாப் பண்ணுவான். அதை வச்சே வந்து அவன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவான் இவன் தான் வந்து அந்த கல்ப்ரிட்டு அப்படின்றத ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுவான். இந்த இடத்துல அவனோட பாடி லாங்குவேஜை வச்சு அவன் வந்து சுச்சுவேஷன் வந்து க்ரைட்டீரியா வந்து அனலைஸ் பண்ணி போயிருக்கான். இது வந்து ஒரு விதமான க்ரைட்டீரியா. இந்த மாதிரி வந்து என்னென்னா அடுத்து வேறு எந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இன்னொரு மூவி வந்து என்னென்னா இதே மாதிரி எமோஷ்னலுக்காக வந்து பேலன்ஸ்டான ஒரு கேரக்டர்னா அயன் வந்து ரொம்ப பழைய படம். இந்த 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் மூவி. ஐ திங்க் 2009 வந்த மூவின்னு நினைக்கிறேன். 2009 ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். சூர்யாவுக்கு வந்து மறக்க முடியாத படம். அந்த படத்துலேயும் வந்து என்னென்னா ஸ்மக்லிங் பண்ணும்போதும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ்லேயும் சூர்யா வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பான். என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த திருட்டு விசிடி எடுத்துகிட்டு வர சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் ரைடு வருது அப்படின்ட்டு வந்து அவன் சொல்கிறபடி அந்த சுச்சுவேஷன்ஸ் சினாரியோஸ்லேயுமே வந்து என்னென்னா ஒரு லேப்டாப்பை வந்து கப்பல்லேருந்து ஹார்பர்லேருந்து கடத்திட்டு போகிற சினாரியோலையும் என்னென்னா இவன் ஃப்ரெண்டு அவனுக்கு அந்த கண்ணில் பொறுப்பு இருக்குமே தவிர எமோஷன்ஸை வந்து வெளியில் காட்ட மாட்டான். அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஃபன்னாக கறியை பூசுறதாகட்டும் இந்த மாதிரி சினாரியோ. அதே மாதிரி என்னென்னா அந்த காதி கிராஃப்ட்னு ஒரு இது இருக்கும். அந்த சினாரியோவில் வந்து என்னென்னா அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரே வந்து எமோஷனலாக ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி இவன் வந்து ஷார்ப்பாக இன்டெலிஜென்ட்டாக வந்து என்ன பண்ணுவான்னா இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னா அவன் வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து ஒரு சிக்காக இருந்திருந்தான்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து என்னம்னா இல்லை இது இருக்காது அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பான். இது வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுக்கான இது. நீங்களுமே வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி திங்க் பண்ணுங்கள். உங்களை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க இது உன்னால் முடியாது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை
அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லும்போதெல்லாம் உங்களுடைய ஈகோ ரைஸ் ஆகும். ஆனா அந்த ஈகோ ரைஸ் ஆகுறத வந்து அவங்ககிட்ட காமிக்காதீங்க. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரியேச்சர். நானுமே வந்து இன்னும் நான் நிறைய கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணும்போதும் அந்த டைமில் வந்து பேசட்டும் பேசட்டும் அது ஒரு எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். லெட் த டாக் பாக்ஸ் டில் த லைன் ரோஸ். அதாவது நாய்கள் வந்து குலைக்கட்டுமே, சிங்கம் கர்ஜிக்கும் வரை. நீங்கள் வந்து ஒரு சிங்கமாவோ ஒரு சூரியனாவோ இருக்கட்டும். லெட் த டாக் பாக்ஸ் டில் த சன் ரைசஸ். ஓகேங்களா? அவங்களாம் பேசிட்டோம், அவங்கள பற்றி நம்ம இதெல்லாம் சொல்லலாம். நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து இல்லை அவன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், இவன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீ யார்கிட்டையுமே ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீ வந்து உன் லைஃப்பை வந்து நீ ப்ரூவ் பண்ணிக்கிட்டா, உனக்கு நீ ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே நீ போதும். உனக்கு நீ யாருன்னு தெரியும்ல. அப்போ நீ அதை கரெக்டாக இது பண்ணி ஹேண்டில் பண்ணாலே நீ வந்து இது பண்ணிடலாம்ல. அதுதான் வந்து மெயின் க்ரைட்டீரியா சினாரியோ. நீங்கள் வந்து என்னென்னா எமோஷ்னலாக வந்து யார்கிட்டையுமே வந்து இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து நீ சொன்னால் டென்ஷன் ஆகும்னு தெரியும், அந்த இடத்துல தான் போயிட்டு உன்னை வந்து அப்படியே அப்படியே டென்ஷன் ஆக்குறாங்களாம்மா நம்மளை அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளும் பார்ப்போம், 1-2 சினாரியோ பார்ப்போம். ஓ டென்ஷன் ஆகும் போகணும் போல இருக்கு. அது கொஞ்ச நேரம் போனோன்னே நமக்கே வந்து போர் அடிச்சிடும். ஓஹோ டென்ஷன் ஆகணுமா இப்போ நம்ம, சரி சரி டென்ஷன் ஆன மாதிரி காட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணோம். ஒரு சில சினாரியோ இன்னுமாடா இந்த பருப்பு வேகாமல் இருக்குது அப்படின்னு, இன்னுமாடா இந்த பருப்பெல்லாம் நமுத்து போகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நமக்கு சினாரியோஸ்லாம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னென்னா லைஃபுக்கான மென்டாலிட்டி. ஓகேங்களா? என்னென்னா இந்த லைஃப்பில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நிறையா நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து என்னென்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து அந்த பெரியவங்க சொல்கிறது அதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம்லாம் ஏற்றுக்கோங்க. ஆனால் முடிவை வந்து நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? எல்லார்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணுறது கூட தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய பிளான்ஸை நெக்ஸ்ட் மூவ்ஸில் வந்து உங்களுடைய வெல்விஷர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அவங்க சொல்கிற கிரிட்டிசிசம்மை எடுத்துக்கோங்க. அந்த கிரிட்டிசிசம் வந்து என்னென்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்ற பட்சத்தில், ஆனால் டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? அவங்க வந்து சொல்லுவாங்க இது நடக்காது, இது நடக்காது, அது இதில் ஒரு இது இருக்குது, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, யூ ஹாவ் த ஃபேஷன் மீன்ஸ் யூ ஹாவ் த வே, யூ ஹாவ் த ஃபேஷன், யூ ஹாவ் த வே, யூ ஹாவ் த விக்ட்ரி. ஓகேங்களா? இதுதான் வந்து லைஃபோட சினர்ஜி சீக்ரெட். ஓகேங்களா? எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய இது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே காமன் கம்போஸ்டாக லைக் விஜய். ஓகேங்களா? தளபதி விஜய் அவருமே வந்து என்னென்னா நிறைய சினாரியோஸில் வந்து பேசவே மாட்டார். எங்கே பேசணும் எங்கே இது பண்ணணும் அப்படின்றத அவர் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணுறாரு. ஓகேங்களா? அந்த சினாரியோ எந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கணுன்றதை வந்து அவர் கரெக்டாக இது பண்ணுறாரு. ஓகேங்களா? அவங்க பாட்டு பேசிட்டோம், இதெல்லாம் பண்ணட்டும். லைக் இப்போ ஒரு மீம் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2021 எலெக்ஷனில் ஏதோ ஒரு எலெக்ஷனில் வந்து அவர் வந்து ஓட்டு போட்டு வருவார். பக்கத்தில் வந்து ஒரு வயசானவர் வந்து என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருக்க எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸருக்கு கை கொடுத்துட்டு போயிடுவார். ஓகேங்களா? இது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி அந்த டைமில் பாரு விஜய் மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ எலெக்ஷன் அன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஒரு வயசானவர் வந்து அவர்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு போயிடுவார். பாருங்கள் எங்கேருந்து எங்கே காலம் சொல்லன்றிருக்கு பாருங்கள். அப்போ அந்த பொசிஷன் வர்றதுக்கு அவர் போட்டிருக்க எஃபர்ட்ஸ் என்ன அப்படின்ற எனர்ஜி பண்ணுவோம். உங்களுடைய பொசிஷனை நீங்கள் மாற்றுறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து ரீபில்ட் பண்ணிக்கோங்க. ரீபில்ட் யுவர் செல்ஃப், ரீபில்ட், தட்ஸ் த கால்டு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். டோன்ட் ஸ்டக் ஆன் அதர்ஸ் எமோஷன். அதர்ஸ் எமோஷனுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் பலிக்கடா ஆக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். இது எனக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் சைக்காலஜிக்கலாக இந்த டாபிக் வந்து நான் நடத்தணுன்றதுக்காக உங்களுக்கு வந்து இது பண்ணேன். எனக்குமே இந்த சினர்ஜிஸ்லாம் நானுமே வந்து என்னென்னா கொஞ்சம்லாம் எமோஷ்னலாக அப்படியே ஐயோ அப்படி இப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவலாக போக இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நீ இந்த மாதிரி இருக்க, அதெல்லாம் ஒரு நீ வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த பெரிய பெரிய புயலெல்லாம் கடந்தவங்கக்கிட்ட வந்து சின்ன சின்ன மலைக்கு வந்து கொடை வேணுமான்னு கேட்குறாங்கன்ற மீம் ஒன்று சூப்பராக இருக்குது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அது இப்போ தான் பிடிச்சி நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம், இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடம் சம்மந்தம் பார்க்கணுன்னா 6383866221 அந்த நம்பருக்கு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா மறக்காமல் ஜாதகம் எல்லாமே பார்த்துட்டு கொடுப்போம் நாங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம கண்டென்ட் வந்து கொடுக்குறதுக்கு வந்து என்னென்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து என்னென்னா ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? பி வெல், பி குட். எப்போவுமே ஒளியை நோக்கி போங்க. ஒளி தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வெளிச்சத்தை கொண்டு வரும். இருளை நோக்கி போகாதீங்க.